அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். கதைக்குள்ள போகலாமா? காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் 39. முதல் இரவு என்பது ஒவ்வொரு திருமண ஜோடிகளுக்கும் பல கனவுகள் குடை விரிக்கும் நேரம். ஆனால் இங்கு கன்யா ரஞ்சிதாவை சமாதானம் செய்து அவளுடைய காயங்களுக்கு மருந்திட்டு கொண்டிருக்க, முகுந்தன் புனித்தை சோமசுந்தரத்தின் ஆட்கள் அழைத்து வர காத்திருந்தான். வரவேற்புக்கு வந்தவர்கள் இங்கே நடந்த கலாட்டாவை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, சற்று கலவரம் அடங்கியதும் ஜெயந்தியும் துரைராஜும் வந்தவர்களை உணவு உண்ணச் சொல்லி உபசரித்தனர். வரவேற்பு இனிமையாக அமைய ஏற்பாடு செய்த மெல்லிசை கச்சேரி நடத்தப்படாமல் உணவுக்கு பின் அனுப்பி வைக்கப்பட்டது. ஞானவேலிடம் வந்து, துரை, என்ன சம்பந்தி இப்படி ஆயிடுச்சு? இவ்வளவு செலவு பண்ணி சந்தோஷம் இல்லாம இவங்க பண்ண கலைபுரத்துல காணாம போயிடுச்சே என்று வருந்த, நம்ம பிள்ளைங்க வாழ்க்கைய பாக்குறோம், அவங்க மத்தவங்க வாழ்க்கைய பாக்குறாங்க. இதுல நாம என்ன சொல்றது? தப்பும் சொல்ல முடியாது, வருத்தத்தை வெளியிலயும் சொல்ல முடியாது. ஊருக்கு உழைக்கிற பிள்ளைய எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா அந்த பிள்ளையோட பெத்தவங்களுக்கு மட்டும் பிடிக்காது. நம்ம சந்தோஷம் நிலைக்காது பாருங்க, அதான் காரணம். விடுங்க, நம்ம பசங்க எல்லாம் புரிஞ்சுதான் செய்யறாங்க, அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்கிட்டோம் என்று துரையை அழைத்து கொண்டு பந்தியை பார்க்க சென்றார். சற்று நேரத்தில் நாராக கிழிந்த நிலையில் புனித்தை இருவர் அழைத்து வர அவனை கண்ட இளமதி கதறிவிட்டாள். அட பாவி, என் புருஷனை இப்படி பண்ணி வச்சிருக்க. நானும் தானே தப்பு பண்ணன. ஓ பொண்ணுன்னு என்னைய விட்டுட்டு இப்படி அவரை, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்று இளமதி தந்தையை கண்டு கோபத்தில் அழுதாள். அவள் பேச பேச கோமதிக்கு அன்று கன்யா சொன்ன வார்த்தையின் வீரியம் புரிந்தது. தன் மகள் இன்று வரை உதவியவரை பற்றி வாய் திறக்காமல் இருப்பதன் காரணம் நன்றாக விளங்கியது. புனித் கண்ணை திறந்து இளமதியை கண்டவன் அவன் தேகம் எங்கும் தடவி, உனக்கு அடி இல்லையே, உன்னை யாரும் அடிக்கலல்ல என்று 1000 முறை வீங்கிய உதடுகளுக்கு இடையில் வராத குரலை வைத்து அவளின் நலனை தெரிந்து கொள்ள விளைந்தான். கந்தவேல் சோமசுந்தரத்தை பார்த்து கடுமையான குரலில், அடைச்சு வச்சிருக்கேன்னு சொன்ன, அந்த பையனை இப்படி குத்துயிரும் கொலையுருமா ஆக்கி வச்சிருக்க என்றவர் திருமணத்துக்கு வந்திருந்த அசிஸ்டன்ட் கமிஷனரை நோக்கி, இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுங்க, நான் இந்த பையன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றேன் என்று சொன்னவர், உன் மேல ஆணவ கொலை முயற்சி கேஸ் போடுறேன் பாரு என்று விரல் நீட்டி எச்சரித்தார். சார், இதெல்லாம் அநியாயம் என்று சோமசுந்தரம் குரல் ஓங்க, எது உன் பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு வந்து அந்த பையனை பிரிச்சு அடிச்சு உதவிக்க வந்த எல்லாரையும் நாசம் பண்ணின நீ சொல்ற நான் பண்றது அநியாயம்னு? நல்லா இருக்கு. நீ பண்ணின தப்பு என்ன தெரியுமா? நீ கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்ச என் மகளை கூட்டிட்டு வந்துட்ட பாருன்னு காட்ட இங்க அழைச்சிக்கிட்டு வந்த பாரு, அதான். அதாவது அவங்க கல்யாணத்தன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்க கூடாது, அதான உன் எண்ணம்? எண்ணம் போலதான் வாழ்க்கை. போ, உன் எண்ணம் போல ஜெயில உட்காரு என்று அவரை போகச் சொன்னவர் முகுந்தனிடம், நீ கவலைப்படாத முகுந்தா, உன் ஃப்ரெண்டு தீபக் பத்திரமா தான் இருக்கான். என் ஃப்ரெண்டு கம்பெனில தான் வேலை செய்யறான். நான் தான் வேலை வாங்கி கொடுத்து அன்னைக்கு அனுப்பி வச்சேன் என்று சொன்னதும், சார், நீங்களும் கன்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா என்று அதிர்ந்தான். ஏன்பா, நல்லதுக்கு ஹெல்ப் பண்ணுனா என்ன என்று முகுந்தனிடம் சொல்லிவிட்டு அவனிடம் பரிசு பொருளை கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்கான நாள், அத இந்த ஆள் வந்து கெடுத்துட்டான். போன வர போகட்டும், நீ கன்யாவை கூட்டிட்டு வந்து வர்றவங்களை கவனி, இந்த பையனை நான் பாத்துக்கிறேன் என்று அவர்களிடம் செல்ல முற்பட்டார். இல்ல சார், விடுங்க, அவர் ரஞ்சிதா கூட இருக்கா, நான் இவங்களை பாத்துக்கிறேன், நீங்க நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டீங்க என்று வணங்கி அவரை வழி அனுப்பினான். இளமதி அருகில் அவன் வந்ததும், அண்ணா, இவர் அவங்க அம்மா அப்பா கிட்ட சேர்த்துடுங்கண்ணா என்று அழுத அவளை விசித்திரமாக நோக்கினான். என்ன உளர்ற என்று புனித் மெல்ல எழுந்து கொள்ள முயல, இவரோட நான் இருந்தா எங்களை வாழ விட மாட்டாங்க, நான் அப்பா சொல்றதையே செய்யறேன் என்று
எழுந்தவளை தடுத்தான் முகுந்தன். அப்ப ஏன் அவனை லவ் பண்ணன? ஏம்மா கல்யாணம் பண்ணன என்று அவன் உரும. அண்ணா, நான் இவனோட போனா மறுபடி என்று அவள் ஆரம்பிக்க, இது தெரியாமலையா லவ் பண்ணன? கன்யா சொன்னப்போ கல்யாணம் பண்ணன? அவளால நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சுதான் கொடுக்க முடியும். அப்புறம் உங்களுக்கு வர்ற பிரச்சனையும் உங்களோட சேர்ந்து சமாளிச்சுக்கிட்டு இருந்தா அவளோட லைஃப் என்று அவன் வினவிய பின்தான் அவர்களது வரவேற்பு நிகழ்ச்சியில் இத்தனை அசம்பாவிதங்களும் நிகழ்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள். மன்னிச்சிடுங்கண்ணா என்று அவள் கை கூப்பி அழ, சும்மா அழாதமா, அவன் அன்னைக்கு எவ்வளோ உறுதியா நீதான் வேணும்னு சொன்னா. உன்கிட்ட ஏன் அந்த உறுதி இல்ல? உங்க அப்பா கூப்பிட்டதும் ஏன் வந்த என்க. நம்ம அப்பா இவ்வளோ தூரம் சொல்றாரே, கண்டிப்பா நம்மள வாழ விடுவார்னு நம்பி வந்தேன்னா என்று கதறினாள். சரி, போனது போகட்டும். மறுபடி கிறுக்குத்தனமா பேசாம அவனை எழுப்பி கூட்டிக்கிட்டு வா. உங்களை பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கிறேன். கொஞ்ச நாள்ல அவன் உடம்பு குணமானதும் வேலை தேடி பத்திரமா வெளியூர் அனுப்பிவிடுறேன் என்று அவளை எழுப்பி ஐயாக்கண்ணுவிடம் ஒப்படைத்தான். அண்ணா, இவனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேருங்க. புது எஸ்ஐ நாகமணி கிட்ட சொல்லி எஃப்ஐஆர் வாங்கி இவனுக்கு பாதுகாப்புக்கு ஆள் போடுங்க. அந்த பொண்ணை கூட இருக்க விட்டா பாருங்க, இல்லனா என் மாமனார் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க என்று கூறி அனுப்பி வைத்தான். எல்லோரும் கிளம்பியதும் சற்று ஆசுவாசமாக அந்த சோஃபாவில் அமர்ந்த பின்தான் மாலை மேடை ஏறியது முதல் அதில் அவர்கள் அமரவே இல்லை என்ற நினைவு வந்து தாக்கியது. இன்று அவர்களின் வாழ்வில் மறக்க முடியாத நாள். ஒன்று அவர்கள் திருமணம், இன்னொன்று இங்கு அரங்கேறிய நாடகம். நாளை எந்தெந்த தொலைக்காட்சிகளில் செய்தியாக வரவிருக்கிறதோ என்னும் போதே அவனுக்கு அது உவப்பாக இல்லை. அதே நிலையில்தான் கன்யாவும் ரஞ்சிதாவை தன் மடியில் சாய்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். ரஞ்சிதா அன்று அழைத்தது அவளது பெற்றோர் அவளை சந்தேகிக்கிறார்கள் என்று சொல்லவே. கன்யா அழைப்பை எடுக்காமல் போக இளமதி வந்ததும் அவளது செல்போன் கைப்பற்றப்பட்டு அடைத்து வைத்து அடித்து பின் அவள் சித்தப்பா கை காட்டி அவர்கள் சொந்தம் என்று சொல்லப்பட்ட அந்த மீசைக்காரனுக்கு அரை மணி நேரத்தில் இன்ஸ்டன்ட் மனைவியாக மாறியிருக்கிறாள். அவன் அவளை அடித்து துன்புறுத்தியது அவள் எதிர்பாராதது. அவள் இதே நாள் மதியம் வீட்டை விட்டு வெளியேறி வந்து கன்யாவை அழைத்திருக்கிறாள். அப்பொழுதும் அது ஏற்கப்படாமல் போக மீண்டும் அவனிடம் மாட்டி அடி வாங்கி இருக்கிறாள். மாலை வீட்டிற்கு வந்த சித்தப்பா கன்யா முன்பு தன் வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் என்று கொக்கரிக்க தனக்கு கிடைத்த ஒரே வழி இதுதான் என்று எண்ணி அவளும் கிளம்பி வந்து கன்யாவிடம் தஞ்சம் புகுந்து விட்டாள். அவளை பற்றி கேட்டறிந்த குணவதியும் ஜெயந்தியும் பரிதாபம் கொண்டனர். நாங்க ரஞ்சிய பாத்துக்கிறோம், நீ மாப்பிளைய பாருமா என்று குணவதி கூற, அவன் அந்த ஜோடிய பாதுகாப்பு பண்ற வேலையில பிஸியா இருக்கான் போல என்று ஜெயந்தி கூறியதும் கன்யா வாய் விட்டு நகைக்கலானாள். அங்கிருந்தவர்கள் புரியாமல் அவளை பார்க்க, இல்ல லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்ற அவரோட கொள்கை இன்னைக்கு காணாம போயிடுச்சு போல என்று கன்யா கிண்டல் செய்ய, எப்பவும் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ற நீ இன்னைக்கு பண்ண மாட்டேன்னு சொன்னியே, உன் கொள்கை காணாம போன அதே இடத்துக்கு தான் என்னோடதும் போச்சு என்று அறைக்குள் நுழைந்த முகுந்தன் அலட்டாமல் சொல்லி சிரித்தான். இல்ல மாமு, நான் மெசேஜ் அனுப்பியிருந்தேன், அவர் வந்தாலும் கூப்பிட்டாலும் நம்பக்கூடாது வரக்கூடாதுன்னு என்று சலித்தாள். சரி விடு என்று அவள் அருகில் வந்து அமர்ந்தான். இவளோட கேஸ பாஸ்கர் கிட்ட தான் கொடுக்கணும், அவன் தான் ஃபேமிலி கேஸ்ல கிங்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வேகமாக உள்ளே வந்தார் ஞானவேல். கன்யா, உன் சீனியர் இப்பதான் வந்திருக்காரு, வாங்க 2 பேரும் வந்து பாருங்க என்று அழைக்க சுகுமாரி என்றதும் வேகமாக எழுந்து வந்தாள் கன்யா. அவளது வதனத்தில் என்னதான் சிரிப்பு இருந்தாலும் மலர்ச்சி இல்லாதது கண்டு அவர் என்னவென்று வினவினார். முழுவதும் கேள்விப்பட்டவர், இனிமே உன் ஃப்ரெண்டு ரஞ்சிதா பத்தி நீ கவலைப்படாத, பாஸ்கர் இனி அந்த கேஸ் உன்னோடது என்று அவனிடம் கூற, நானும் இதுதான் சீனியர் நினைச்சேன் என்று கூறியவள் முகம் சற்று தெளிந்திருந்தது. பெரியவர்கள் 4 வந்து சுகுமாரிடம் நெடுநேரம் பேசிக் கொண்டிருக்க கன்யாவும் முகுந்தனும் சற்று நிம்மதியாக அந்த சோஃபாவில் அருகருகே அமர்ந்தனர். சுற்றம் மறந்து கன்யா கண் மூடி அவன் மார்பில் சாய்ந்து கொள்ள அவன் அவளது தலையின் மீது தன் தாடையை பதித்து கண்களை மூடியிருந்தான். அவர்களை பார்ப்பதற்கு
தேர்ந்த ஓவியரால் தீட்டப்பட்ட ஓவியம் போல இருந்தது. நிலை மாறாமல் சற்று நேரம் இருந்தவர்களுக்கு பசி உணர்வு தோன்ற அவளை நகர்த்தி அமர்த்தியவன் தட்டில் உணவு வகைகளை நிறைத்து வந்து மேடையில் அமர்ந்து அவளுக்கு ஊட்டிவிட்டு அவனும் உண்டான். வந்திருந்த அனைவரும் ஏற்கனவே கிளம்பி சென்றிருந்ததால் மண்டபத்தில் இருவரது குடும்பமும் நட்பும் மட்டுமே மிச்சம் இருந்தது. இன்றைய சம்பவம் வேறொரு வீட்டில் நிகழ்ந்திருந்தால் அவர்கள் இருவரும் தம்பதிகளாக இருக்க சாத்தியமே இல்லை. ஒன்று உன்னால்தான் என்று சண்டை வந்திருக்கும், அல்லது பெரியவர்கள் கேள்வியால் குடைந்து சண்டையை ஏற்படுத்தி இருப்பார்கள். ஆனால் இங்கே அனைவருக்கும் இடையில் ஒரு நல்ல புரிதல் இருந்ததால் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி மட்டுமே பாதிக்கப்பட்டது. ஆனால் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளும் மனநிலையில் இருவரும் இல்லாததால் அவர்களுக்கு இருந்த அந்யோன்யம் அப்பட்டமாக இந்த நொடி வெளிப்பட்டது. இருவரும் அசதியிலும் மனச்சோர்விலும் அமர்ந்திருக்க அவர்களிடம் ஒரு கவர் நீட்டப்பட்டது. நிமிர்ந்து பார்த்தனர். சுகுமார் புன்னகை முகமாக அதனை அவர்கள் கையில் கொடுத்தார். அதில் 10 நாள் பயணமாக அந்தமான் சென்று வர இருவருக்கும் பயணச்சீட்டு இருந்தது. எதுக்கு சேனேறதெல்லாம், அதுவும் நாளைக்கு காலையில பிளைட்ல, இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இது தேவையா என்றாள் கன்யா. உங்க அம்மா உன்னை பத்தி சரியாதான் சொன்னாங்க. நான் தான் இல்ல அவன் நான் சொன்னா கேப்பான்னு பெட்டெல்லாம் கட்டினேன் என்று சலிப்பாக கூறினார். இல்ல சுகுமார் சார், அந்த பையனுக்கு பாதுகாப்பு என்று இழுத்தான் முகுந்தன். அதெல்லாம் நாங்க பாத்துப்போம், முன்னாடிதான் அதெல்லாம் கஷ்டம். இப்போ கன்யா காதல் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு தேவையான எல்லா துறை வல்லுநர்களையும் வாலண்டியரா சேர்த்துட்டா. இதோ பாருங்க, அந்த பையன் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ரூம் சிசிடிவி கேமரா இங்க நம்ம லைவ்ல பாக்கலாம். யாரும் அவன் மேல கை வைக்க முடியாது. அந்த பொண்ணு அவனோட இருக்கேன்னு சொல்லிடுச்சு. அதுவும் இல்லாம அவங்க லீகலி மேரிடு. ரஞ்சிதா கேஸ் பாஸ்கர் பொறுப்பு. இந்த டைவர்ஸ்க்கு 1 வருஷம் எல்லாம் ஆகாது. சீக்கிரமே அந்த பொண்ணுக்கு நல்லபடியா எல்லாம் மாறும். இதெல்லாம் மறந்துட்டு 2 பேரும் சந்தோஷமா ஹனிமூன் போயிட்டு வாங்க என்று சுகுமார் அவர்களை கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்று அழுத்தமாக சொல்ல வீட்டினரின் பார்வையில் இருந்தே இதுதான் அவர்களின் விருப்பம் என்று புரிந்தது. இருவரும் தலையசைக்க அப்ப போய் ரெஸ்ட் எடுங்க என்று கன்யாவை ஜெயந்தி அழைத்து செல்ல, வாங்க மாப்ள என்று ஞானவேல் முகுந்தனுடன் அவன் அறைக்கு வர முகுந்தன் ஏமாற்றமாக திரும்பி திரும்பி கன்யாவை பார்த்தபடி, என்னங்கடா அவ்வளவுதானா, ஹனிமூனுன்னு ஆசை காட்டி இன்னைக்கு நைட் எனக்கு தனி மூணா மாத்திட்டீங்களே என்று மனதிற்குள் புலம்பினான். இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா? அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம். மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.